ஹலோ எவ்ரிஒன். காதலர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்ற ரஷ்யன் காதல் ஜோடியை நியூயார்க் காவல்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க. ஏன்னா எம்பயர் ஸ்டேட் பில்டிங் உச்சில ஏறி ப்ரப்போஸ் பண்ணதுனால 4 பிரிவின் கீழே அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. நீங்க நினைக்கலாம், சும்மா பில்டிங் மேல தானே ஏறினாங்க, இதுக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு. அவங்க எந்த ஒரு முறையான அனுமதி இல்லாம பிரைவேட் பில்டிங்குள்ள அத்துமீறி நுழைஞ்சது. நெக்ஸ்ட் அந்த பில்டிங்ல ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அவங்கள மீட்கிறதுக்காக காவல்துறையினர் அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸை 30 மினிட்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் அவங்களவே மீட்க போயிருந்தாங்க. ஸோ அவங்க உயிரையும் பணைய வச்சு தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ இது போல மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட வகையில் நடந்தது. இதனால அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணி 1 டே நைட்ல அவங்களோட கண்காணிப்புல வச்சிருந்து நெக்ஸ்ட் டே நியூயார்க் கோர்ட்ல அவங்கள சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த கேசஸை விசாரிச்ச ஜட்ஜஸ் அமெரிக்கா சட்டப்படி வன்முறை இல்லாத குற்றங்களுக்கு தண்டனை கிடையாது சொல்லிட்டு அவங்களுக்கு இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் ஃபைன் எதுவுமே விதிக்காம சூப்பர்வைஸ் ரிலீஸ், அதாவது நீதிமன்ற கண்காணிப்பின் அடிப்படையில அவங்கள விடுதலை செஞ்சிருக்காங்க. ஸோ இதுவே நம்ம இந்தியாவில் இருந்தாங்கன்னா பிஎன்எஸ் சட்டப்படி அவங்கள 4 பிரிவின் கீழே கைது செஞ்சு அவங்களுக்கு இம்ப்ரிசன்மெண்ட் பிளஸ் ஃபைன் ரெண்டுமே கிடைச்சிருக்கலாம். ஸோ சட்டம் தெரியாம சாகசம் பண்ணாதீங்க. இது போல அட்வென்ச்சர்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.